அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக தாகம் என்ற பசிக்கு நீர் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் அமைத்து அதனை பராமரிப்பது வழக்கம். அதன் முன்னெடுப்பாக ஏற்கனவே இந்த நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணி இப்போது 3 இடங்களில் அன்பர்கள் கேட்டுக்கொண்டு அதற்கு இணங்க நம்ம 200 நீர்த்தொட்டிகள் வழங்கியிருக்கிறோம். மேலும் வருகிற மே 1ஆம் தேதி பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் கிராமத்தில் அங்குள்ள மக்களுக்கு 150க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த நீர்த்தொட்டிகளை வழங்கி அவங்களுக்கு இந்த ஜீவகாருண்ய செயலுக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்த இருக்கின்றோம். அதிலும் அன்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம். இது போன்ற விழிப்புணர்வு முகாமை இன்னும் பல இடங்களில் நம்ம நடத்த இருக்கின்றோம். அவ்வாறு இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்த விரும்பும் அன்பர்களும் நம்ம அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். இந்த வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டியை ஒரு நீர்த்தொட்டி அமைப்பதற்கு 100 ரூபாய் செலவாகிறது. அன்பர்கள் அனைவரும் இந்த கோடை காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு நீர்த்தொட்டியாவது அமைக்க வேண்டும். ஒரு நீர்த்தொட்டி அமைப்பது என்பது எளிதான ஒரு ஜீவகாருண்ய செயல்தான். ஆனால் அந்த தாகத்தினாலும் வெப்பத்தினாலும் அதிக பாதிப்புக்குள்ளாகும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த கோடை காலம் முழுவதும் 6 மாதத்திற்கு மேலாக அது மிகப்பெரிய ஒரு ஜீவகாருண்ய உதவியாக இருக்கும். ஒரு நீர்த்தொட்டி அமைத்துவிட்டு நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு அலுவல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம வைத்த அந்த நீர்த்தொட்டினால் எத்தனை வாயில்லா ஜீவராசிகள் பறவைகள் தன்னுடைய தாகம் தணிந்து மகிழ்ச்சி அடையும்னே நமக்கு தெரியாது. அவ்வாறு அந்த வாயில்லா ஜீவராசிகளும் பறவைகளும் அந்த தாகம் தணிந்து மகிழ்ச்சி அடையும் போது அது மிகப்பெரிய வாழ்த்துக்களை நமக்கு கொடுக்கும். அந்த வாழ்த்துக்களானது அதற்கு காரணமாக இருந்த அனைத்து அன்பர்களையும் அவங்கள தேடி சென்று அவங்களுக்கு தேவையான நன்மையை செய்து கொடுக்கும். தற்போதெல்லாம் இந்த இடத்துல மனிதன் வாழத்தகுந்த இடமாக இல்லாமல் இயற்கை சூழல் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. திடீரென்று அதிக வெப்பமாக இருக்குது, திடீர்னு மழை வெள்ளம் ஏற்படுது. அந்த மாதிரி டைமில் நம்ம இயற்கை நமக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம இந்த பிற உயிர்களுக்கு இந்த வெயில் காலத்தில் அதோட தாகம் தணிக்கிற மாதிரி அதோட வெப்பத்தை குறைக்கிற மாதிரி நம்ம இந்த நீர்த்தொட்டியை வைத்து அந்த பிற உயிருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அதற்கு இந்த வெயில் காலம் என்பது ஒரு மழை காலமாக மாறும். அவ்வாறு அந்த உயிர்கள் இந்த வெயில் காலத்திலையும் இவ்வளவு தண்ணி நமக்கு கிடைக்கின்றது என்று மிகுந்த சந்தோஷப்படும் போது அதற்கு இது மழை காலமாக தோன்ற ஆரம்பிக்கும். இதை பார்க்கும் இயற்கை நம்மளும் இந்த மனிதர்களுக்கு இங்கு வாழத்தகுந்த இயற்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அப்போது தான் நமக்கு இயற்கை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இந்த கஷ்டமான இயற்கை சூழலில் நம்ம வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த இயற்கை நமக்கு ஒரு எளிதான இயற்கை சூழலை இங்கே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாம் அனைவரும் இந்த கோடை காலத்தில் ஒரு நீர்த்தொட்டியாவது அமைக்க உறுதியேற்போம். உதவ விரும்பும் அன்பர்கள் திரையில் தெரியும் ஜிபே நம்பர் மூலமாகவும் QR கோட் ஸ்கேன் செய்தும் உதவிடலாம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.